நாம் ஒரு வேலை செய்யும்போது பொதுவாக இப்போ உள்ள நடைமுறை என்ன, பிறருக்கு கீழே இருந்து நமக்கு மேலதிகாரிகள் இருப்பாங்க, அவங்க சொல்கிற வேலையை நாம் செய்வோம். நமக்கு கீழே 4-5 பேர் இருப்பாங்க, நாம் சொல்கிறத அவங்க செய்வாங்க. அப்படிப்பட்ட நடைமுறை தான் ஒரு அடிமைத்தனமான, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடிமைத்தனமான ஒரு நடைமுறை. அப்படி இருக்கும்போது நாம் யாருக்கு உண்மையாக இருக்கணும்? நம்ம செய்கிற வேலைக்கு உண்மையாக இருக்கணுமா, அல்ல முதலாளிக்கு உண்மையாக இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. முதலாளிக்கு உண்மையாக இருந்து வேலை செய்யணுமா, அல்லது நம்முடைய வேலைக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டுமா? அப்படின்னா அப்போ முதலாளிக்கு உண்மையாக இருந்தால் நம்ம வேலைக்கு நம்ம உண்மையாக இருப்போம் அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் உண்மையிலே நம்ம எதற்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னா, பணத்தை சம்பாதிப்பதற்கான முயற்சிகளில் நமது உடலுக்குத்தான் நமது உண்மையாக இருக்க வேண்டும். பணத்தை சம்பாதிக்கிற முயற்சியில் எல்லாருமே ஒரு தொழில் செய்வாங்க, தொழில் செஞ்சு பணத்தை சம்பாதிப்பாங்க. அப்படி பணத்தை சம்பாதிக்கும்போது நாம் அந்த முதலாளிகளுக்கோ அல்லது நாம் செய்கிற வேலைக்கோ உண்மையாக இருக்கக்கூடாது. நம்ம உடம்புக்கு தான் நம்ம உண்மையாக இருக்கணும், நமது உடல் ஆரோக்கியத்துக்கு தான் உண்மையாக இருக்கணும். இப்போ நம்ம வேலைக்கு உண்மையாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த வேலைக்காக நம்ம உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்குவோம். நம்முடைய வேலையே நமது உடல் ஆரோக்கியத்துக்கு எதிராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம வேலைக்கு உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த வேலையே நமது உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துரும். இப்போ நம்ம முதலாளிக்கு உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முதலாளிக்கு உண்மையாக இருந்தால் அவர் சொல்கிற எல்லா வேலையும் நம்ம செஞ்சாகணும். அப்படி இருக்கும்போது நாம் ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலை நமது உடல் ஆரோக்கியத்துக்கு எதிரானதாக இருக்கிறது எனில், நம்முடைய முதலாளிக்கு உண்மையாக இருக்கும்போது அந்த முதலாளிக்கு உண்மையாக இருக்கணுங்கிறதுக்காகவே என்ன பண்ணுவோம், நமது உடல் ஆரோக்கியத்துக்கு எதிராக உள்ள அந்த தொழிலை ரொம்ப தீவிரமாக செஞ்சிகிட்ருப்போம். அப்போ என்ன ஆகும், நம்முடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அதனால் நம்ம எப்போவுமே நமது உடல் ஆரோக்கியத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டும். உண்மைங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குது? நமது உடலுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், நமது உடல் ஆரோக்கியத்துக்கு உண்மையாக இருக்கணும். அதுதான் நம்ம கூட எப்போதுமே வரும். நாம் சாகக்கூடாது, நாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நம்ம உடம்பு தான். நம்முடைய இதயம், நுரையீரல், நம்ம தூங்கினா கூட துடிச்சிக்கிட்டே இருக்கும். நமக்காக துடிச்சிக்கிட்டு இருக்கிறது நம்முடைய உடம்பு தான். நமக்காக ஏங்கி கொண்டிருப்பது, நாம் விழித்திருக்கும் வரை காத்திருந்து நமக்காக இரவிலும் தூங்காமல் இயங்கி கொண்டிருப்பது நம்ம உடம்பு தான். அதனால் நம்ம உடம்புக்கு தான் நம்ம உண்மையாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு தான் உண்மையாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமது உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கிற ஒரு தொழிலை செய்யக்கூடாது, தீங்கு விளைவிக்கின்ற தொழில்களை செய்யக்கூடாது. நமது உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கின்ற தொழில்களை செய்யக்கூடாது. நம்ம உடம்புக்கு தான் நம்ம உண்மையாக இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு பட்டாசு தொழிற்சாலையெல்லாம் வேலை பார்ப்பாங்க, உடம்பெல்லாம் அந்த வெடிமருந்து உடம்பெல்லாம் படும், அவங்க உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும். ரொம்ப கொஞ்ச நாள் வேலை பார்த்தாலே போதும், அந்த உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அவங்க அந்த தொழிலுக்கு உண்மையாக இருக்காங்களே தவிர அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு உண்மையாக இல்லை. அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு முதல்ல அவங்க உண்மையாக இருந்திருந்தாங்கன்னா அந்த தொழிலை செய்யாமல் வேறு தொழிலை அவங்க செஞ்சுருக்கலாம். அது மாதிரி பெயிண்ட் அடிப்பாங்க, இரும்பு கம்பியிலே அது மாதிரி பெயிண்ட் அடிக்கிறவங்க பார்த்திங்கன்னா இரும்பு கம்பி, இந்த எனாமல் பெயிண்ட்லாம் அடிப்பாங்களா, அதை அடித்து கடைசியில் அவங்க ஒரு நுரையீரலே கெட்டு போய் வீசிங் ஆஸ்மாலாம் வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க அந்த தொழிலுக்கு தான் உண்மையாக இருக்காங்களே தவிர அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு உண்மையாக இல்லை. அவங்க உடலுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் உண்மையாக இருந்திருந்தாங்கன்னா அந்த தொழிலை அவங்க செய்யவே கூடாது. அப்போ எப்போவுமே நம்ம எதுக்கு உண்மையாக இருக்கணும்னா, தொழிலுக்கு உண்மையாக இருக்கக்கூடாது, முதலாளிக்கு உண்மையாக இருக்கக்கூடாது, நமது உடல் ஆரோக்கியத்துக்கு உண்மையாக இருக்கணும். நமது உடல் ஆரோக்கியத்திற்கு உண்மையாக இருந்து உடல் ஆரோக்கியத்திற்கு துரோகம் செய்யக்கூடாது. நமது உடம்புக்கு நாம் துரோகம் பண்ணக்கூடாது. அப்போது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருகிற, நமது உடம்புக்கு எந்தவித இடையூறும் துன்பமும் தராத ஒரு தொழில்களை கண்டுபிடித்து அந்த தொழில்களை நம்ம செய்யணும். அந்த தொழிலில் தான் நம்ம செய்யணும். நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு எது நன்மை செய்யுமோ, எந்த தொழில் நன்மை செய்யுமோ அந்த தொழிலை தான் நம்ம செய்யணுமே தவிர நமது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கின்ற ஒரு தொழிலை செய்யவே கூடாது. அப்போ நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு தான் நம்ம உண்மையாக இருக்கணும். முதலாளிக்கோ அல்லது அந்த நாம் செய்கிற வேலைக்கோ நம்ம முதல்ல உண்மையாக இருக்கக்கூடாது. நமது உடல் ஆரோக்கியத்துக்கு எந்த தொழில் நல்ல தொழிலோ அந்த தொழிலை செய்யணும். அப்படி பார்த்தா இந்த உலகத்திலே உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்கிற ஒரே தொழில் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த விவசாய தொழிலாக தான் இருக்கும். விவசாய தொழில் மட்டும்தான் உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை தருகிற ஒரு தொழில். வேறு எந்த ஒரு தொழிலும் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மையே தராது. அதனால் விவசாய தொழிலை நாம் செய்ய வேண்டும். அதுவும் என்ன விவசாயம் பண்ணணும், தன்னந்தனியாக நின்று உங்களுக்கான உணவை மட்டுமே உற்பத்தி செய்கிற அந்த விவசாயம்தான் உண்மையான விவசாயம். பிறருக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்கிற அந்த விவசாய தொழில் இருக்குது பாருங்கள், அது கேடான விவசாய தொழில். அதில் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிக்கிறது, அப்போ அதை அவங்க சுவாசிப்பாங்க, அதனால் அந்த விவசாயிகளுக்கு உடல் நலம் கேடும். அந்த மாதிரி விவசாயம் பண்ணக்கூடாது.
பிறருக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்கிற விவசாயம் வந்து உடம்புக்கு கேடு தரும். நமக்கு தேவையான விவசாயத்தை மட்டுமே நாம் உற்பத்தி செய்ய வேண்டும். அதுதான் தற்சார்பு. தற்சார்புனா பிறரை சார்ந்திருக்காமல், பிறரை எதிர்பார்க்காமல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறையில் அங்குள்ள மக்கள் தனது அனைத்து தேவைகளையும் அவர்களாகவே பூர்த்தி செய்து கொள்வார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு தேவையான உணவையும் அவர்களே உற்பத்தி செய்வார்கள். அந்த விவசாயம் தான். அப்படி தனக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்கிற விவசாயம் மட்டும்தான் நல்ல விவசாயமே தவிர, பிறருக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்கிற தற்போது இயந்திர அறிவியல் உலகில் உள்ள விவசாய நடைமுறை இருக்கு பாருங்கள், இது எல்லாமே பிறருக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்கிற ஒரு விவசாயம். இது வந்து ரொம்ப மோசமானது, ரொம்ப ஆபத்தானது, ஒரு நல்ல விவசாயமே கிடையாது இது. அதனால் பிறருக்காக நமக்கு இப்போ ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க பயிர்களுக்கு. காரணம் என்னென்னா, அது யாரோ ஒருத்தர் சாப்பிட போகிறாங்க, நாமளாக சாப்பிட போகிறோம் அப்படின்னு அப்படிங்கிற நினப்பு தான் காரணம். ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறது, ஹைப்ரிட்டு காய்கறி விதைகளை வந்து விதைச்சி அதிலேருந்து காய்கறிகளை அறுவடை செய்கிறது, இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, அது யாரோ சாப்பிட போகிறாங்க, நாமளாக சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து அவங்க இப்போ நாம் விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த உணவை நாம் தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னா, அப்போ வந்து பார்த்து எல்லாத்தையும் கரெக்டாக செய்வாங்க. இந்த ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்க மாட்டாங்க. நல்லா வந்து பசுஞ்சாண உரம், இயற்கை உரத்தெல்லாம் போட்டு தான் அவங்க விவசாயம் பண்ணுவாங்க. அதனால் பிறருக்காக நாம் பிறருடைய தேவையை பூர்த்தி பண்ணுகிற தொழில்கள் எல்லாமே இந்த இயந்திர அறிவியல் உலகில் செய்யப்படுகிற அனைத்து தொழிலுமே பிறருடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் அதை ஒரு தொழிலாக செஞ்சிட்ருக்காங்க. அப்படி நம்ம தொழில் செய்யும்போது நம்முடைய உடல் நலனை நாம் பொருட்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. நமது உடல் நலன், நமது உடல் ஆரோக்கியம் எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் நமது உடல் நலனையும் உடலையும் பணயமாக வைக்கின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறோம். அது காரணம் என்னென்னா, நாம் செய்கிற தொழில் அனைத்துமே பிறருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக தான் செஞ்சிட்ருக்கோம். நம்ம செய்கிற தொழில் அனைத்துமே நாம் செய்கிற தொழில் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மட்டுமே செய்யும்போது நாம் செய்கிற அனைத்து தொழிலும் எளிதானதாக மாறிவிடும், பாதுகாப்பானதாக மாறிவிடும். எப்படி அப்படின்னா, பிறருடைய தேவையை நம்ம பூர்த்தி பண்ணும்போது அது ரொம்ப கரெக்டாக பண்ணி ஆகணும். அப்போ தான் விற்பனை ஆகும். அப்போ தான் நம்ம வந்து பணம் சம்பாதிக்க முடியும். பிறருக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்கிற ஒரு விவசாயம் இருக்குல்ல, அப்போ கரெக்டாக உற்பத்தி செய்யணும், மக்களுக்கு பிடிக்கணும், அப்போ தான் வாங்குவாங்க, அப்போ தான் பணம் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா நம்ம இப்போ உற்பத்தி செய்கிற பொருள் வந்து விற்பனை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்து நம்ம அந்த உணவுப் பொருளை உற்பத்தி செய்வோம். நம்ம உடல் ஆரோக்கியத்தெல்லாம் பொருட்படுத்த மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து நம்ம பிழைக்கணும், அப்புறம் பணம் சம்பாதிக்கணும். அப்போ நம்ம உற்பத்தி பண்ணுற தேவைகள் மக்களால் வாங்கப்படணும். நிறைய பேர் போட்டி போடுவாங்க. நம்ம ஒரு உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை போல் அதே பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு நிறைய பேர் போட்டி போடுவாங்க. அந்த போட்டிகளுக்கு இடையில் நம்ம பொருள் விற்பனை ஆகணும்னா நம்ம பொருள் ரொம்ப தரமாக இருக்கணும், சிறப்பாக இருந்தால் தான் வாங்குவாங்க. அப்போ வந்து நம்ம அதை அப்படி சிறப்பாகவும் தரமாகவும் உற்பத்தி பண்ணுறதுக்காக நம்ம ரொம்ப கடினமாக உழைத்தாக வேண்டியிருக்கும். அப்போ நம்ம தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்லை நம்ம தொழிலுக்கெலாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து மென்மையாக உழைச்சோம் அப்படின்னா நம்ம பொருள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்காது, தரமாக இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அதை யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து வறுமையில் தள்ளப்படுவோம், நமக்கு பணம் சம்பாதிக்க முடியாது. அதனால் நம்ம உற்பத்தி செய்கிற பொருள் ரொம்ப நேர்த்தியாக இருக்கணும். நிறைய போட்டி இருக்கும். அந்த போட்டிகளை கடந்து நம்ம பொருள் மக்களால் வாங்கப்படணும்னா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நாம் நம்முடைய தொழிலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் அந்த உடல் ஆரோக்கியத்தை பணயமாக வைத்து உழைத்து கடினமாக உழைத்து நமது உற்பத்தி பொருளை தரமாகவும் நேர்த்தியாகவும் இந்த மக்களுக்கு விற்பனை செய்தால் மட்டும்தான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், ஆடம்பரமாக வாழ முடியும். அப்போது பிறருடைய தேவையை பூர்த்தி செய்யும்போது நம்ம ரொம்பவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கு. நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாமல் நம்ம செய்கிற தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அந்த உற்பத்தி பொருளை ரொம்ப தரமாகவும் நேர்த்தியாகவும் கொடுத்தா மட்டும் தான் பணம் சம்பாதிக்க முடியும். இப்போ நாம் தற்சார்பு வாழ்க்கை முறையில் பார்த்திங்கன்னா எதுவுமே கடையில் போய் வாங்க மாட்டாங்க. அவங்கவுங்க தேவையை அவங்கவுங்களே பூர்த்தி பண்ணிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேர்த்தியாலாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அது ஒன்றும் யாரும் வாங்க போகிறதில்ல, அவங்க தான் சாப்பிட போகிறாங்க. அவங்க உற்பத்தி பண்ண போகிறது, அவங்க தயாரிக்கிற ஆடைகள் இது எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக இருக்கணும். ஏன்னா அது அவங்க தான் அணிய போகிறாங்க, அவங்க தான் பயன்படுத்த போகிறாங்க. தற்சார்பு வாழ்க்கை முறையில் அவங்களுடைய அனைத்து தேவைகளையுமே அவர்களே பூர்த்தி செய்யும்போது அது சும்மா எளிமையாக இருந்தாலே போதுமானது. ஏன்னா அது அவங்க வியாபாரம் பண்ண போகிறதில்ல. அதை இப்போ அவர் குடிசை கட்டுறாங்க அப்படின்னா
அவங்கவுங்களுக்கு தேவையான குடிசையை கட்டுவாங்க. அந்த குடிசை எளிமையாக இருந்தாலே போதுமானது. ரொம்ப ஆடம்பரமாக அழகாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அதை அவங்க ஒன்றும் வியாபாரம் பண்ண போகிறதில்ல. அவங்க தேவைக்காக அவங்க கட்டுறாங்க, அவங்க திருப்திக்காக அவங்க பண்ணிக்க போகிறாங்க. அதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி உடல் ஆரோக்கியத்தை பணமாக வைத்து அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரவர் தேவையை அவரவரே பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பிறருடைய தேவையை நாம் பூர்த்தி செய்வதை தொழிலாக செய்யும்போது தான் பிறரால் அது வாங்கப்பட வேண்டும், விற்கப்பட வேண்டும், பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்தின் பேரில் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நாம் செய்கிற தொழிலுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கும். நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்முடைய முதலாளிக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் பிறருடைய தேவையை பூர்த்தி செய்வதால் ஏற்படுகிற ஒரு பக்க விளைவு. அதனால் நம்முடைய தேவையை மட்டுமே நாம் பூர்த்தி செய்தோம் அப்படின்னா நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம். அது எப்படி இருந்தாலும் நாம் ஏற்றுப்போம். அது நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, அதை நாம் தான் பயன்படுத்த போகிறோம். அதனால் அதனால் அதை நான் எப்படி இருந்தாலும் ஏற்றுப்பேன். என்னுடைய உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம், எனக்கு தூக்கம் வந்தால் நான் தூங்குவேன். அந்த மாதிரி ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து நான் எனக்கு தேவையான தேவைகளை நானே உற்பத்தி செய்து கொள்வேன், நானே தயாரித்து கொள்வேன். தூக்கம் வந்தால் தூங்குவேன், இஷ்டம் இருந்தால் நான் வேலை பார்ப்பேன், இஷ்டம் இல்லைன்னா நான் வீட்டுக்கு போவேன். எதுக்கு அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு தூக்கம் வந்தால் கூட தூக்கத்தை அடக்கிட்டு நான் ஏன் வேலை பார்க்கணும்? ஏன்னா நீ செய்கிற வேலை மற்றவர்களுக்கானது. அதனால் நீ உனது உடல் ஆரோக்கியத்தை முக்கியத்துவம் பண்ணாமல் மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ கஷ்டப்பட்டு உழைச்சாதான் உன்னால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது. அதுவே நீ உற்பத்தி செய்கிற அந்த தேவை உனக்கு மட்டும்தான், நீ மட்டும்தான் பயன்படுத்த போகிற அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? இஷ்டம் இருந்தால் வேலை பார்ப்ப, தூக்கம் வந்தால் தூங்குவ. அப்படி அந்த மாதிரி ஒரு மரபு. உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு தூக்கத்தை தியாகம் பண்ணிவிட்டு நீ அந்த உனக்கு தேவையான நீ உற்பத்தி பண்ண போகிறதில்ல. அதனால் தைரியமாக நமக்காக தானே நான் உற்பத்தி பண்ணுறது நமக்காக தானே. அதனால் அது இந்த அளவுக்கு எளிமையாக இருந்தால் போதும். எளிமையை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை அங்கே தான் வரும். தற்சார்பு வாழ்க்கை முறையில் தான் எளிமையை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை வரும். ஏன்னா தற்சார்பு வாழ்க்கை முறை என்பது உணவு தேவைகளை அனைத்துமே நீயே பூர்த்தி செய்து கொள்வது தான். அப்படி இருக்கும்போது அது எப்படி இருந்தாலும் நீ ஏற்றுப்ப. நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, அதை நீ ஏற்றுக்க போகிற. அதனால் ரொம்ப நல்லா இருக்கணுங்கிற அவசியம் தற்சார்பு வாழ்க்கை முறையில் இல்லை. ரொம்பவும் நேர்த்தியாகவும் ரொம்பவும் தரமாகவும் ரொம்பவும் அழகாகவும் இருக்கணுங்கிற அவசியம் தற்சார்பு வாழ்க்கை முறையில் கிடையாது. பிறச்சார்பு வாழ்க்கை முறை, பிறருடைய தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணும்போது தான், பிறருடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக இங்கே நடக்கிற போட்டியில் ரொம்பவும் நேர்த்தியாகவும் தரமாகவும் தகுதியாகவும் கொடுத்தா மட்டும்தான் அது வாங்கப்படும். பிறரால் நுகர்வோரால் வாங்கப்படும். அப்போ நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அப்போ தான் வாழ்க்கையை வாழ முடியும். பிறர் சார்பு வாழ்க்கை முறையில் நம்ம தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க முடியும், நம்ம உடம்புக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. அந்த பிறரால் நமது உற்பத்தி பொருள் வாங்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நமது உடல் ஆரோக்கியத்தெல்லாம் தியாகம் பண்ணி நேரங்காலம் பார்க்காம நிறைய நேரம் கஷ்டப்பட்டு உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு வேலை பார்த்தா தான் வேலை நேர்த்தியாக நம்ம அந்த தயாரிப்பை உற்பத்தி செய்தால்தான் நேர்த்தியாகவும் தரமாகவும் அழகாகவும் ரொம்ப உற்பத்தி செய்தால் மட்டும்தான் அதை மற்றவங்க வாங்குவாங்க. அதன் மூலம் நமக்கு பணம் கிடைக்கும், நம்ம வாழ்க்கை வாழ முடியும். பணம் கிடைச்சா தான் வாழ முடியும்.